நமக்கு தேவன் இன்றைக்கு தியானிக்கும்படி சொன்ன வார்த்தை எபிரெயர் 4ஆம் அதிகாரத்தின் இறுதி வசனத்தை நாம் ஒன்று கூட இன்றைக்கு மாலையிலும் தியானிக்கும்படி நாம் அதை திருப்புவோம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? அவரை இன்னும் நெருங்கி செல்லுவோம், அவரை இன்னும் நாம் அண்டிக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அவரை நாம் இன்னும் அதிகமாய் தேடி தேடி கண்டுபிடிப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை நாம் கெட்டி நெருங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே முக்கியமாய் 3 பகுதி இருக்கிறது. ஒன்று, நாம் இரக்கம் பெற்றால்தான் வாழ முடியும். நாம் என்ன பெற வேண்டியவர்கள்? எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய இரக்கம் இல்லாமல் ஒரு மனிதனாலே நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாது. எந்த வாழ்வை சுதந்திரிக்க முடியாது? ஆமா, நித்திய வாழ்வை சுதந்திரிக்காத ஒரு மனிதன் பூரண வாழ்வு வாழ்கிறவன் அல்ல. அந்த நித்திய வாழ்வை இரக்கம் இல்லை என்றால் சுதந்திரிக்க முடியாதது போல இந்த பூமியிலும் நூறத்தனையான வாழ்வை இரக்கம் இல்லாட்ட என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. நீங்க சாலமோன் ஞானி ஒரு வார்த்தையை 2ஆம் அதிகாரம் பிரசங்கி புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அவர் ரொம்ப எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டு அவர் சொல்ற காரியத்தை கடைசி 2 வசனத்துல நம்ம கவனிக்கணும். பிரசங்கி புஸ்தகத்தெல்லாம் முழுசா படிச்சீங்கனாலே தெரியும், நன்மையான வாழ்வு வேணும்னா அதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். அதான் அந்த இரக்கம். அல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன், அதுல நம்ம ஊர்ல எல்லாம் சுயமரியாதை உள்ளவர்கள், அடுத்தவர் எனக்கு அனுதாபப்பட வேண்டாம் என்று நாம் எவ்வளவு சொல்லுகிறோமோ அது நல்லது. மனிதர்கள் யாரும் நமக்கு அனுதாபப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் இறங்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் எரேமியாவுல சொல்லியிருப்பார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. இந்த சாலமோன் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 25, 26 பாருங்கள். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன், என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில இல்லாத ஒன்றை இப்ப சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் என்ன பண்ணுகிறார்? அளிக்கிறார், அருளுகிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை இதுவும் மாயையும். அப்போ நீங்க வாழ்க்கையில கர்த்தர் தருகிற நல்ல நாட்களை அனுபவித்து எல்லாவற்றிலும் நிறைவையும் நன்மையும் பார்க்கணும்னா எனக்கு தேவனுடைய இரக்கம் வேணும். ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிரும். அல்லேலூயா. மனசார கேட்கணும், டேடி எனக்கு எப்படி இருங்க, இறங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம இரக்கத்தை நம்பிதான் வாழணும். பைபிள்ல ரொம்ப வசனம் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் பேசிட்டு இருந்தா செய்தியை முடிக்க முடியாது. சோ இரக்கம் இல்லை என்றால் நம்மால வாழ முடியாது. அந்த எபிரெயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 2வது சொல்றாரு, ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். நம்ம வாழ்க்கையில அந்த நேரத்துல அற்புதங்கள் நன்மைகள் வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கணும். கிருபைன்னா எப்படி தெரியுமா? ஆங்கிலத்துல சொல்லி இருக்குது, unfailing love, மாறாத அன்பு. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு
நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர். அந்த கிருபை இன்னைக்கு நமக்கு வேணும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், டாடி எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க. இப்ப இத ரெண்டையும் வாங்குறதற்கு மூணாவது ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. தேவன் நமக்காய் மரித்திருக்கிறார் இயேசு என்கிற அந்த நிச்சயத்தோடு அவர் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் தைரியமாய் தேவன் அண்டை நாம் சேர வேண்டும். அல்லேலூயா. இதே எபிரேயர் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அழகாய் அந்த தேவ மனுஷர் அங்கே இதனுடைய ஒரு விளக்கத்தை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 7:25, மேலும் இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொருட்டு அவர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரா? அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 2000 ஆண்டுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து மனு குலத்தின் நடுவில் அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து எனக்காய் நமக்காய் இந்த உலகத்துக்காய் அவர் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். என்னிடத்தில் வந்து சேருகிறவர்களுக்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டும், நீர் இரக்கம் கொடுக்க வேண்டும், நீர் அவர்களை வாழ வைக்க வேண்டும். அவங்க வாழ்க்கையில ஏற்ற சமயத்தில் அற்புதம் நடக்கணும். எப்படி அற்புதம் நடக்கணும்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் வந்து பாருங்க காரியத்தை சரியான நேரத்தில் செய்கிறவர். தானியேல் ராஜா சொல்லும்போது ராஜா அல்ல, தானியேல் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லும்போது அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறத என்னோடு நீங்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்புவீங்கன்னா அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். அவர் காலங்களையும் சமயங்களையும் என்ன பண்ணுகிறவரா? மாற்றுகிறவர். 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்றார். 21 பாருங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இன்னைக்கு ஒருவேளை எனக்கும் நமக்கும் சில சூழ்நிலையை மாற்றவே முடியாம பல ஆண்டுகளா நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பெரிய இன்ட்ரெஸ்டாலாம் ஒண்ணுமே இல்லை. துன்மார்க்கனுக்கு பாருங்க வேக வேகமா என்னென்னமோ நடக்குது. எனக்கு பிறகு வந்தவர்களெல்லாம் என் கண்ணுக்கே எட்டாத தூரத்துல உயர்ந்து இருக்கிற மாதிரி நிக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களை, உங்களை அவர் கைவிட போகிறதே இல்லை. அவருடைய இரக்கத்தை நாடி நிற்கிற பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர். தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை 21 வாசிப்பீங்கன்னா, ராஜாக்களை தள்ளி ஞானிகளுக்கு ஞானத்தையும், 22ஆம் வசனம் பாருங்க, அவரே ஆழமும் மறைபொழுமானதை என்ன பண்ணுகிறவர்? இருளில் இருக்கிறதை அவர் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பார். உங்க காலங்களும் நிச்சயமா ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறவர், கண்மலையை தடாகமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லணும், கர்த்தர் எனக்கு மாற்றங்களை தருவார், ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். ஆமென். ஆமா, இது சொன்ன இந்த தானியேலுக்கு 6ஆம் அதிகாரத்துல அப்படியே அற்புதம் நடந்தது தானே. அன்றைக்கு இரவில இவனை சிங்கங்கள் கொன்று போட்டு விடும் என்று சொல்லி எல்லாரும் நினைச்சிருந்தப்போ 20ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 6:20 ராஜா கெபியின் கிட்ட வந்த போது தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க இதுதான் சரியான நேரம். அங்க இருந்து சத்தம் வருமானு இவன் பயந்து போய் துயர சத்தமா கேட்கிறான். ஆனா அங்க இருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க 21ஆம் வசனத்துல, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ஏற்ற சமயத்துல சகாயம் பண்ணுகிறவர், சிங்கங்களின் நடுவில் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏற்ற சமயத்துல சகாயம் செய்வார். இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கிறீங்க. நீங்க எந்த நிலையில் அவரை தேடி வந்தாலும், வேதத்துல
ஒரு 3 சம்பவங்களை மட்டும் காட்டிட்டு நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அவரை தேடி வந்தவங்க 100க்கு 100 மாற்றம் பெற்று தான் திரும்பினாங்க. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 12ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். இதை வாசிக்கும் போதே வேதனையா இருக்குதுங்க. அவன் உடம்பு முழுசும் குஷ்டம். அவன் வாழ்க்கையே ஒரு சாபம் நிறைஞ்ச வாழ்க்கை. யாருக்கும் பார்க்க பிடிக்கல. அன்றைக்கு இருந்த நியாயப்பிரமாண சட்டப்படி இவன் வீட்டில் இருக்க முடியாது, குடும்பத்தோடு இருக்க முடியாது, சபையோடு இருக்க முடியாது, ஊருக்குள் இருக்க முடியாது. ஊருக்கு புறம்பே இவன் போய் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி வந்தான் என்று தெரியவில்லை. இவனுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்குது, இயேசுவிடத்துல சேர்ந்து விட்டால் ஏற்ற சமயத்தின் சகாயம் எனக்கு கிடைக்கும். இன்றைக்கும் நான் தைரியமாய் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்து உண்மையாய் மன உடைந்து, உங்களுக்கு இவனுக்கு வியாதியின் நிறைவு இருந்துச்சு, உங்களுக்கு என்ன வேதனையின் நிறைவோ தெரியாது, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்து நிக்கிறேன்ப்பா, எனக்கு நீர் உதவி செய். ஆமென். கர்த்தரை போல உதவி செய்யும் ஒரு வல்லவர் இந்த பூமியில இல்லவே இல்லை. இந்த குஷ்டரோகி வாழ்ந்த நாட்கள்ல இருந்த பிரதான ஆசாரியர்கள் இவனுடைய குஷ்டரோகத்தை அடையாளப்படுத்தி, குஷ்டரோகத்திற்கு இதுதான் உனக்கு தண்டனை என்று நீ போய் வெளியே தங்கிவிடு, சாகும் வரை உனக்கு இனிமேல் என்னதான், அதுதான் அன்றைய தீர்ப்பு. இன்றைக்கு நம்ம எல்லையிலும் இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்துட்டு எத்தனை முறை அவங்க இப்படி சொல்றாங்க, உனக்கு என்னடா கஷ்டம் தீர போகுது, நீ என்ன மேல வர போற. நம்ம மனசாட்சியை சிலரும் சொல்லுது, நம்ம இருதயமே சொல்லுது. சிலரும் அழுது அழுது கரைஞ்சி இனிமேல் எனக்கு மேல வர்றதுக்கு வழியே இல்லை. இவன் ஒன்று தீர்மானிச்சான், இப்படி கடந்து சாகிறத விட பெட்டர் லெட் மீ கோ நியர் டு ஜீசஸ். படைத்தவர் கிட்ட நான் போகட்டும். நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆசாரியர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட்டணத்தின் ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை தடுக்க யார் வந்தாலும் பரவாயில்லை, ஏன் அவர்கள் என்னை கல்லறிந்து கொன்றாலும் பரவாயில்லை, நான் இன்றைக்கு யாரை பார்த்தாக வேண்டும்? இயேசுவை பார்த்தாக வேண்டும். வந்தான். அவர் சமூகத்துல வந்த உடனே எப்படி விழுந்துட்டான்? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்கள் நடந்து வருகிற பாதை, நடந்து போகிற பாதை கொஞ்சம் மண்ணு கல்லுமா தான் கிடந்திருக்கும். ஒரு குஷ்டரோகம் பிடித்தவனுடைய உடல் எப்படி இருந்திருக்கும்? அதை கொஞ்சம் உங்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வந்து நினைச்சு பார்த்தா, அவனுடைய ஆடைகளை, துணிகளை சுற்றி கொண்டு, வேதனைகளை சுற்றி கொண்டு யாரும் கிட்ட வர விரும்பல. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? என்னுடைய நிலைமை, நம்முடைய நிலைமை உண்மையா சிலருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க யாரும் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. இதுவேற அந்த குஷ்டரோகத்திலிருந்து தேவையில்லாத துர்நாற்றம் கூட வீசும். ஆனால் இயேசு அவனை வெறுக்கவே இல்லை. அங்க நீங்க வாசிக்கும் போது வாட் a wonderful God we serve, நாம் ஆராதிக்கிற தேவனை பாருங்க. அவர் பாதத்துல விழுந்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் பூரண சுகமாகணும் ஆண்டவரே. I want to live a complete life, O Lord. எனக்கு இப்படியே வேதனையில வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து, உங்களுக்கு நல்ல வேதம் அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், தெருவுக்குள்ள வந்தாலோ, ஒருவேளை எங்கேயோ ஊருக்குள்ள வந்துட்டு போனா அவன் சட்டத்தின்படி என்ன சத்தமிட வேண்டும்? தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். எப்படி பாருங்கள், இவன் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை எல்லாம் இருந்தா இவன் ஏசப்பட்ட நம்ம ஒருவேளை வந்திருப்போமான்னு தெரியல. இவன் அப்படி இல்லை, வந்துட்டான். ஆண்டவரே நான் உங்களை முறுமுறுக்க மாட்டேன்பா, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மாலே நான் இன்றைக்கு ஒன்று தான் தாழ்மையா கேட்கிறேன். அந்த குஷ்டரோகிக்கு ஒரு முழு நிச்சய நம்பிக்கை இருந்துச்சே, இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வருதா? என் தேவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகும் ஆண்டவரே.
என் தரித்திரத்தை மாற்ற ஆகும், என் வேதனைகளை மாற்ற ஆகும், என் நிந்தைகளை மாற்ற உங்களால் ஆகும். உங்களால முடியும்பா, உங்களால முடியும்பா. முழு நிச்சயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் நான் உங்களை முழுசு நம்புறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் நான் உங்களை முழுசா நம்புறேன்ப்பா. நீர் என்னை கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? அவர் தமது கையை நீட்டி அவனை, ஆக்சுவலி இதை தாங்க நம்ம எல்லாரும் ரெட்டிங்ல அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். Jesus stretched his hand and touched him. யாரும் தொடாததை இயேசு தொட்டார். யாருக்கும் வேண்டாதது இயேசுவுக்கு வேண்டும். யாருக்கும் வேண்டாதது இயேசுவுக்கு வேண்டும். குப்பையை போல சாப அடையாளமா இருந்த ஒருவனை அவர் தொட்டு, what a loving God we serve. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா, ஆமென். டி மேஜர் குட்ரா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை எங்கும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பு எங்கும் காணவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்ன. வலது கரத்தை உயர்த்தி சேர்ந்து பாடலாமா? தேடி வந்த இயேசுவே, ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் மட்டும் உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, உம்மை உண்டென்று கண்டே. நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பு காணவில்லை. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு. இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய உச்சந்தலை மேல கையை வச்சு உங்க திருநாமத்துல ஜெபம் பண்ணுகிறேன். இம்மிடியேட் மிராக்கள் என்னென்னலாம் உங்க திருநாமத்துல எனக்குள்ள நடக்கணுமோ இன்றைக்கு செய்யுங்கப்பா. நான் நிற்கிற நிலைமை உமக்கு மட்டும் தெரியும். அந்த குஷ்டரோகிக்கு உடனே அற்புதம் செய்த அதே தேவன் இன்றைக்கு பட்சபாதம் இல்லாதவர், இன்றைக்கு மாறாதவர், இன்றைக்கும் எனக்கு அதிசயங்களை செய்கிறவர். உடனே இன்றைக்கு அந்த அற்புதம் எனக்கு நடப்பதாக. வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க வேதனையின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் கண்ணீரோடு அவற்றை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வல்லமையும் நிறைந்த சர்வ வல்லவர் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற நீங்கள் எங்கிருந்து கவனித்தாலும் உங்கள் அருகில் அவர் நிற்கிறார். இன்றைக்கு அதே வல்லமையோடு அந்த குஷ்டரோகியை தொட்ட கரம் இன்றைக்கு உங்களை தொடுகிறது, உங்கள் வாழ்க்கையை தொடுகிறது, உங்கள் எல்லைகளை தொடுகிறது. உங்களுக்கு அவர் விரும்புகிற நன்மைகளை, உங்கள் வேதனைகள் நீங்கி அந்த அற்புதத்தை செய்கிறது. அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார், அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார்.
அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டை வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தைரியம் இல்லாம நிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி நான் சொல்லுவேன்னா, உங்களையும் என்னையும் எந்த நம்மளே சோர்ந்து கிடந்தா கூட சொல்லுங்க, அவர் ரத்தம் எனக்காய் துடிக்குது. எது துடிக்குது? அது உயிருள்ள ரத்தம். அல்லேலூயா. பல வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு சொல்ல எனக்கு ஆசை. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் எதை பேச சொல்றாரு அதை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சாபத்தினால பாவத்தினால இவனுக்கு வந்த இந்த வியாதிய ஒரு நொடி தொட்டு சுகமாக்கிட்டார். நல்லா கவனிங்க, பெரும்பாலும் இந்த குஷ்டரோகம் வருவது பாவத்தினாலே தான். அதனால இவன் தேவனிடத்தில் வருவதற்கு தயங்கி நின்றான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். என்னை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பரிசேயரை போல, இன்றைக்கு இருக்கிற மதவாதிகளை போல அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாரு. என்னை மன்னித்து அணைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நான் இயேசுவை தேடி மனம் வருந்தி வந்தால் என்னை அவர் அங்கீகரிப்பார், என்னை கழுவுவார், என்னை தூக்கி சுமப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிங்கள், அந்த ஆமென் வியாதி நிறைஞ்ச மனுஷருக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். இன்னொரு நபரை குறித்து அதே அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். 18ஆம் வசனத்துல பாருங்க. 18ஆம் வசனத்துல, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியினால் அவனை உள்ளே வகை தெரியாமல் வீட்டின் மேல் ஏறி அவர்கள் தட்டோடுகள் வழியாக ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. 25ஆம் வசனத்துல பாருங்க. உடனே அவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி, வீட்டில இருந்து வரும்போது 4 பேர் உதவி வேணும், இப்போ ஊரே புகழ்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்க இப்படி சிந்தையில வாங்க, இன்றைக்கு ஒருவேளை எனக்கு 4 பேர் உதவி செய்யற மாதிரி மனவேதனையில குடும்ப சூழ்நிலை நான் போகலாம். ஆனா நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்திருப்பார். அல்லேலூயா. அவரை தேடுகிற ஒருவரை கூட அவர் அற்பமாகவே எண்ண மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆனா அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அவரை தேடுவதில் நமக்கு இருக்கிற வாஞ்சை. எல்லாம் ஹவுஸ்ஃபுல், வழியே இல்லை. உடனே வீட்டுக்கு போல, வேற வழியை ரெடி பண்ணாங்க. எப்படியாக யார்கிட்ட போயிடணும்? இயேசு கிட்ட போயிடணும். அவர் பக்கத்துல வந்துட்டா அவரால செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் என்ன அர்த்தம்? கை கால் செயல்படாது. 2 கை 2 காலும் செயல்படாது. நார்மலி இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கான காரணம் என்ன? அதிகப்படியான கவலைகள், பிரஷர். பெரும்பாலும் ரொம்ப கவலை யாருக்கு தெரியும்? ரொம்ப இந்த கவலையும் இது யாருக்கு தெரியுமா வரும்? சில காரியத்துல பிடிவாதமா இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்க தெரியாததுனால நினைச்சது நடக்கலன்னு எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல கவனிங்க, சில வியாதிகளுக்கு நம்முடைய சுபாவமே காரணம். குஷ்டரோகத்துக்கு பாவம் காரணம். திமிர்வாதத்துக்கு எது காரணம்? கேரக்டர். நீங்க டாக்டர்ஸ்ட போய் கேட்டு பாருங்க, அதிக கோவப்படுறவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் டக்கு 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 டக்குன்னு கோவம் தான் முந்தி வருது அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர். விஷயத்தை நிதானமா கையாளணும்.
அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு 103 வயசு ஒரு பாட்டிக்கு குடும்பத்தாரெலாம் சேர்ந்து ஒரு பெரிய விழா எடுத்ததை ஒரு சின்ன வீடியோவில் நான் பார்த்தேன். அவங்க இயேசுவை அறியாத பாட்டி தான். அந்த பாட்டியை குறித்து அவங்க பேத்தி ஒன்று சொல்லுது. இந்த பாட்டி 103 வயசு வரைக்கும் எதுக்கு தெரியுமா இருக்குது? எந்த அவசர விஷயத்தையும் கூலா எடுத்துக்கிடுமா. சொல்லிட்டு அது சொல்லிச்சு, ஒரு நாள் கருணாக ஒன்று இந்த பாட்டி என்ன பண்ணிடுச்சு, கொத்திடுச்சு. இது ஒரு டென்ஷன் ஆகாம அமைதியா நிதானமா டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சொல்லி எடுத்துட்டு சுகமா இருக்குது அப்படிங்குது. என்ன குத்துன பிறகும் சொல்லுங்க, சிலருக்கு 2 பேன் கடிச்சிடக்கூடாது மண்டையில. பேனோட என்ன ஆக்சன் தெரியுமா? நம்முடைய சுபாவத்தை நம்ம மாற்ற ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவது எதற்கு தெரியுமா? பாட்டு ஒத்தல சூப்பர் பாட்டு இருக்குது, ஜி மைனர் கூடுறா. அது எப்பமாவது இப்படி பாடிக்கிடுறோம். உம்மை போல மாறணுமே. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு கணத்தில் அரைஞ்சா என்னத்தை காட்டு. நம்மளை யாராவது ஒரு கணத்தில் எனக்கு அரைஞ்சிட்டா என்னத்தை காட்டுறோம்? நான் இதுல ரொம்ப நேரம் இருக்க விரும்பல, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். திமிர்வாத நிலைமையில வர்ற ஒருவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா சுகம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த 24ஆம் வசனத்துல பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றால் என்ன அர்த்தம்? நீ போய் உன் வாழ்க்கையை வாழுப்பா இனிமேல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எது எது கட்டி போட்டிருக்குதோ அத்தனை கட்டுகளை நான் உடைக்க விரும்புகிறேன். உன் கட்டுகள் எல்லாம் நீங்கி இனி நீங்க உங்க எல்லையில போய் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். 4 பேர் தூக்கிட்டு வந்த நிலைமையில எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? 26ஆம் வசனம் பாருங்க, அதை நல்லா கவனிங்க. இப்படிதான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் கண்டிப்பா வைக்க போறார். அதை விசுவாசிங்க. அதனாலே எல்லாரும் யாரை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லுங்க? என் வாழ்க்கையை பார்த்து ஆமென் உனக்கு இப்படி ஆயிட்டான்னு கேட்டவங்க இப்படி அற்புதம் உனக்கு எப்படி நடந்துச்சுன்னு கேட்கிற நாள் சீக்கிரத்தில் இருக்குது. என்னை பார்த்து அநேகர் தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆமென். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி உங்க வீட்டை, உங்க தொழிலை, உங்க பிள்ளைகளை, நம்ம சபையை, நம்ம ஊழியத்தை அற்புதங்கள் மேல் அற்புதங்களால் கர்த்தர் நிரப்பி நன்மைகளை செய்யும் போது அநேகர் கண்டு பயந்து 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 இந்த வார்த்தையை சொல்ல போறாங்க. அதிசயமான காரியங்கள் இன்றைக்கு நடந்துச்சியா? அந்த அதிசயர் அற்புதத்தை செய்தார். ஆமென். என தைரியமா நம்ம யாரண்டை போக முடியும்? இயேசுவின் நாமத்துல பிதாவிடத்துல போக முடியும். ஆமென். கிருபாசன தண்டைக்கு வாங்க. கடைசியாய் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த பக்கத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல பாருங்கள், 6ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும்படி சொன்னார். வேறொரு ஓய்வு நாளிலே என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அங்கே சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல குற்றம், ஓய்வு நாளில் ஒரு மனுஷனுக்கு வேதனை மேல வேதனை, ஆனா ஒரு கூட்டம் உட்கார்ந்து அதை வேடிக்கை பொருளா பார்க்க நினைக்க சூழ்நிலையில இயேசுவை குற்றம் சாட்டுறதுக்குன்னு நின்றுகிட்டு இருக்குது. இந்த கை சூம்பின மனிதன், நல்லா கவனிங்க, சிலர்லாம் வியாதியை காரணம் காட்டியே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பலவீனத்தை காரணம் காட்டியே பொது இடத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா இவனோ இயேசு ஆலயத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, என் கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அங்க வந்துட்டான். வந்தவனுக்கு என்ன நடந்துச்சு? அங்க நீங்க வாசிக்கும் போது 8ஆம் வசனம் பாருங்க, அவர்களுடைய சிந்தனைகளை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு எதிராய் யார் யாரெல்லாம்
அற்புதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அத்தனையும் அவர் இன்றைக்கு கவனித்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடாது, உங்க வாழ்க்கை உயரக்கூடாது, நீங்க ஆவியில பெருகிற வளர்ந்துடக்கூடாது, ஆத்தும அறுவடை யாரெல்லாம் உங்களுக்கு எதிரான சிந்தைகளோடு இருக்கிறாங்களோ அவர் அதெல்லாம் அறிஞ்சிருவார். அல்லேலூயா. சொல்லுங்க. என் வேதனையும் பார்க்கிறவரு எனக்கு வேதனை வரணும்னு நினைக்கிறவன் காரியத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். பார்த்தவர் என்ன பண்றாரு பாருங்க. இம்மிடியட்டா சோம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து சபை நடுவே. அவ்வளவுதான். அவன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்ப ஏசப்பாட்ட இருந்து வார்த்தை வரும், அற்புதம் எனக்கு எப்படி வரும்னு வந்த உடனே சொன்ன உடனே எழுந்து நின்றான் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி அங்க இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லிட்டு 10ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் பாருங்க, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை, சத்தமா சொல்லுங்க. ஆக்சுவலி உண்மையிலே வெக்கம் அப்படின்னு நினைச்சு அவன் நீட்டாம இருந்திருப்பானா? இல்ல, இயேசு சொல்லிட்டார் நீட்டிடணும். நீட்டினான் பாருங்க. அப்படியே அவன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல என்ன பண்ணிட்டு, அந்த அற்புதம் நடந்ததுனால எல்லாரும் இயேசுவுக்கு சால்வை போடல. 11ஆம் வசனம் பாருங்க. அவர்களோ இயேசுவை இப்ப எனக்கு இதை பார்க்கும்போது ஏன் சரி படைச்சவரை கொள்ள நினைக்கிறாங்க ஐயா. உங்களுக்கு நான் இன்னைக்கு தேவ ஊழியனா இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதத்தை கண்டு உங்களுக்கு அற்புதம் நடக்க கூடாதுன்னு நினைச்சவன் அன்னைக்காவது இயேசுவை கொள்ளணும்னு நினைச்சான். நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானதா நான் தேவனிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்த்து அவனால இனி வாழ்வதற்கு பிடிக்கல, முடியாதுங்கிற அளவுக்கு அவன் போறான். என்ன அற்புதம்டா இவனுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கிருபாசனத்தண்டை வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையானவைகளை கொடுப்பது. அந்த வார்த்தையை சொல்லுங்க. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியே முழங்கால் படிடுவோமா?